சில டைம் இதில் பற்றி பேசணுன்னா இதை வந்து இந்த ஏஐ வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் பற்றி. ஸோ அதை வந்து நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் இன்னும் அந்த சங்கீதா வினோத் சேனல் மாதிரி பெரிய யூடியூபர் வரணும். என் ஃப்ரெண்டு தான் சரண்யா. சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் பெரிய யூடியூபராக வந்து ரொம்ப நன்றி. சரி நான் போகலை, மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், எனக்கு ஆதங்கம் இருக்கு. ஓகே ஓகே. சரி பொங்கல் கொடுத்தாங்களா கோவிலில்? பொங்கல்லாம் இங்கே கிடையாது மணி சார். கேசரி போடுவாங்க மணி, வேணுமா? கேசரி போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, பூரி. நான் சொல்கிறேன் டிஷ்ஷை, ஒரே டிஷ் தான். ஒயிட் ரைஸ் வைப்பாங்க, கொஞ்சோண்டு இந்த மஞ்சள் பூசணி குழம்பு, கட்டப்பயிரில் இன்னொரு பெருசாக வைப்பாங்க இந்த ராஜ்மா குழம்பு ஒன்று, அப்புறம் தால் வைப்பாங்க, கொஞ்சோண்டு கேசரி. ஏண்டா கொஞ்சம் கேசரி வைப்பாங்க, அப்புறம் தால்க்கு அப்புறம் இன்னொரு டைம் வந்து பன்னீர் குழம்பு வைப்பாங்க, பூரி கொடுப்பாங்க. இதுதான் எல்லா டைம் போடப்போ இது மட்டும் தான் போடுவாங்க. வந்து இப்போ பாட்டு பாடுறதுல அந்த கோயிலில் தான் ஏதாச்சும் வேண்டிட்டு இந்த பண்டாரன்னு ஒரு இது பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. இப்போ மிலிட்ரியில் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு எவ்வளவு சேலரி வாங்குவார்? அதெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணா, சொல்லக்கூடாது. அல்வாவா? ஒருத்தண்டா அல்வா அல்வா புட்டுக்கலைன்னு கேட்பான்ப்பா சாமி. இப்போ மிலிட்ரியில் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டியா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொல்ல மாட்டேன், சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா என் வீடியோ வந்து என் வீட்டுக்காரர் பார்த்தா திட்டு வரும். எடுத்து மாமா அடியை போட்டு வரப்போகிறேன் எங்களை. கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் தேவா சார், சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். சீக்கிரம் வந்து யூடியூப் பெரிய ஆளடா சொல்லிடுறேன். கேமரா போட்டு ஆட்டணும், அது ஹோல்ட் பண்ணி வைக்கிற இடம் இல்லை, அதனாலதான். நம்ம கொஞ்சம் பெரிய யூடியூபர் மகிமா கீழே போய்ட்டு மகிமா ஐயோ மங்க பாருங்கம்மா, ப்ளீஸ்மா கவனிச்சுக்கோங்கம்மா, வலிக்குதுமா அவளுக்கு கால். மகிமா அவளை விட்டுரு இப்போ பவர் பேங்க் எடுத்து விட்டுரு, அவளை காலை விட்டுருங்க. பவர் பேங்க் எடுத்து விளக்கு ஆஃப் பண்ணிட்டோம் சாமி. போங்க பாதியில் மங்கி இருந்தால் கூப்பிட மாடிக்கு போயிடுச்சு, கீழே இருக்கான்னு கேட்குறேன், படியில் கூப்பிடு. சீக்கிரம் எஞ்சி போயிடுவாங்க, விளக்கு அணைச்சி பவர் பேங்க் கேபிள் எடுத்துருவாங்க. லட்சம் இங்கே பாரு, மியாவை பாரு. சாரி தேவா சார், எதுவும் நினச்சிக்காதீங்க, சொல்லக்கூடாதுனால. ஓகே, அவனை பாரு அல்வான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அல்வா? கரெக்டு, அல்வா தான். பொங்கல் அல்வா தான், அந்த கேசரி பேர் அல்வா சொல்லுவாங்க, அந்த பேரு அவன் கரெக்டாக சொல்கிறான் உங்கள் ஃப்ரெண்டு. சாரி அவன் சாப்பிட்ருப்பான் வாங்கி. சாரிம்மா, அவளை பிடிங்கம்மா பாப்பாவை. தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா. ஒத்தக்கால் செருப்பி இங்கே வாடி. டக்குனு போய் தூக்குமா பாப்பாவை. ஒத்தக்கால் செருப்போட போயிட்டு இருக்கிறா, அவர் எங்கே போயிட்டு இருக்கிறான்னு தெரியல. பால்கனியில் மங்கி இருக்க மாதிரி இல்லையா? இந்த பெரிய மங்கி போய் கீழே போய் உட்காந்துட்டு வந்து நம்ம பால்கனியில் பழக்கம் மேலே ஓடிச்சு. ஐயோ, இங்கே மங்கி அதிகமாக இருக்குது, அதான் கொஞ்சம் பயம். அதான் மேக்ஸிமம் கீழே வர்றதில்ல. என் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்தா கூட எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அது மட்டும் தான் கொஞ்சம் பயம் எங்களுக்கு வந்துட்டு. மற்றபடி இங்கே எந்த பயம் கிடையாது, மங்கி மட்டும் தான் பயம்னு வச்சுக்கோங்க. தேவா சார் என்னாச்சு, எங்கே போனீங்க? 0ன்னு ஆயிடுச்சு. மறுபடியும் ஒன்று வந்து காட்டாமல் போயிடுச்சோ, வந்துட்டாங்க, ஒன்றுன்னு காட்டுது. சரண்யா அவளையும் காணும், சரண்யாவை காணும். அப்புறம் வந்துட்டு யாதவ்னு சொல்லிட்டு ஒரு அவங்களையும். மணி தேவா சார், உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள். உங்கள் லைஃப் அங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரி, எப்போ நீங்கள் அங்கே போனீங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள், பேசலாம். வருஷமா 15 வருஷமா நமக்கு ஒரு வருதா இவ்வளோ வந்துருக்கு. ஏன் உனக்கு பேக் போயிட்டு வா, கட் பண்ண முடியாது. என்னாச்சு, என்ன அனுப்பியிருக்காங்க? உங்களுக்கு கமெண்ட் வந்தால் தானே நான் சொல்ல முடியும், கமெண்ட் வர மாட்டேங்குது எங்களுக்கும் போட்டிருக்காங்க. அப்படியா? ஏன் கமெண்ட் வர மாட்டேங்குதுன்னா ரீசன் தெரியலையே. பேக் போயிட்டு வா, மறுபடியும் போனால் அதே தாண்டா வருது.